மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. ஜனாதிபதி அவர்களே, கழிவு முகாமைத்துவத்துக்காக மாத்தறை மாவட்டத்தில் 7 உள்ளூராட்சி மன்றங்களில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கழிவுகளை சேர்க்க முடிந்த போதிலும் அதனை அகற்றுவது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. விசேடமாக மாத்தறை மாநகர சபையினால் கழிவுகள் கொட்டவில பகுதியில் அகற்றப்படுகின்றன. அதன் கொள்ளளவு முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இனியும் ஒரு மாதம் கூட கழிவுகளை அகற்ற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. யோசனை என்னவென்றால், சாலிமவுண்ட் தோட்டத்தில் 60 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனை கைப்பற்றும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். அதில் விஞ்ஞான ரீதியிலான தீர்வு ஒன்றுக்கு செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள மூலதன செலவுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த வருடம் மூலதன செலவாக 1400 பில்லியனை ஒதுக்கியுள்ளோம். அண்மை காலத்தில் ஒதுக்கப்பட்ட அதிக தொகை அது. இந்த 1400 பில்லியன் ரூபாவையும் டிசம்பர் 31ஆம் தேதியாகும் பொழுது செலவு செய்திருக்க வேண்டும். அதன் போதே இந்த வருடம் நாம் எதிர்பார்த்துள்ள பொருளாதார அபிவிருத்தி வேகத்துக்கு செல்ல முடியும். அதனை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் ஒதுக்கியுள்ள இந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும், அதாவது முதலீடு செய்ய வேண்டும். எனவே எங்காவது நின்றுவிட்டால், வருமானம் குறைந்தால் இந்த திட்டம் சீர்குலையும். எனவே நாம் ஒதுக்கியுள்ள இந்த பணத்தை கட்டாயம் செலவு செய்ய வேண்டும். முடியாவிட்டால் தற்போதைய கூறுங்கள். முடியாவிட்டால் அந்த பணத்தை பயன்படுத்துவதற்கான இடங்கள் உள்ளன. எமக்கு வேறு வேலை இல்லாமல் இல்லை.